This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா, லூசியானா, ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கவே இல்லை. அவர் எப்பொழுதுமே அதற்கு எதிராகவே இருந்து வருகிறார். அவருடைய வார்த்தை அதற்கு எதிரானதாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை இறுக பற்றிக் கொண்டுள்ளனர். ஆகவே அவர்கள் எதை தோன்ற செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் பாருங்கள். அதுவே அவர்களுடைய தாய் தகப்பன் யார் என்பதை காண்பிக்கிறது. சரியாக just as illegitimate as Cain was. That's kind of a child he brought forth from Eve. They got away from the word, and then see what she brought. That's exactly what the church has brought, the same thing. காயினை போல முறைதவறி பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த விதமான ஒரு குழந்தையே அவன் ஏவாளிடத்திலிருந்து தோன்றச் செய்தான். அவர்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் சென்றனர். அதன் பின்னர் அவள் எதை தோன்ற பண்ணினாள் என்று பார்த்தீர்களா? அதைத்தான் சரியாக சபையும் அதே காரியத்தையே தோன்ற செய்துள்ளது. Can prove it to you by the word. That's where education and civilization come through Cain. That's exactly right. For they claim to be sons of God. But they're denominational bred, denominational school scholars, everything else. That's exactly right. காயினின் மூலமாகவே கல்வியும் நாகரிகமும் தோன்றினது என்பதை வார்த்தையை கொண்டே உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும். அது முற்றிலும் உண்மையே. ஏனென்றால் அவர்கள் தேவகுமாரர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உரிமை கோருகிறார்கள். ஆனால் அவர்களோ ஸ்தாபனங்களால் உண்டாக்கப்பட்டு ஸ்தாபன வேத பாட பள்ளியில் வேத சாஸ்திர மேதைகளாக்கப்பட்டுள்ளனர். அது முற்றிலும் உண்மையே. தந்திரமும் சாமர்த்தியமுள்ளவர்களாயிற்றே என்னே. ஆகையால் சர்பமே அவர்களுடைய தகப்பனாயிருந்தது. காயினை போன்று அவர்கள் தந்திரமும் விஞ்ஞான பூர்வமான பிரசங்கிகளுமாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? அது முற்றிலும் அதே காரியமாயிருக்கிறது. நீங்களோ சகோதரன் பிரணாமே அது உண்மையா என்று கேட்கலாம். ஆதியாகமம் 4:16 திருப்பி அதை கண்டறியுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் ஆதியாகமம் 4:16 இங்கே திரும்பி வருவோம். அப்பொழுது அது எப்படி சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தார். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரையிட்டான். Designers of instruments, music, and so forth. Civilization came by Cain. Right, building cities, instruments, scientific man come by Cain, the serpent seed. வழிவழியாக தூபால் வரைக்கும், அதாவது அவர்கள் இசைக்கான இசைக்கருவிகளை உண்டாக்க துவங்கினர். காயினின் மூலம் நாகரிகம் உண்டானது உண்மையே. பட்டணங்களை கட்டி இசைக்கருவிகளை உண்டாக்கினார்கள். சர்பத்தின் வித்தாகிய காயினின் மூலமே விஞ்ஞானிகள் தோன்றினர். Now notice the 25th verse. And Adam knew his wife again. Now he knew her once and she had 2 children. Search the scripture. She had Cain and Abel. 1 act and 2 children. இப்பொழுது 25வது வசனத்தை கவனியுங்கள். பின்னும் ஆதாம்
தன் மனைவியை அறிந்தான். இப்பொழுது அவன் அவளை ஒருமுறை அறிந்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவள் காயினையும் ஆபேலையும் பெற்றாள். ஒரே செயல், 2 பிள்ளைகள். They told me not long ago it couldn't be happening. We got a case in Hollywood. We got a case in Tucson right now, up in court. A woman gave birth to a colored child and a white child at the same time. நீங்கள் கூறலாம், அது அவ்வாறு நடந்திருக்க முடியாது என்று அவர்கள் அண்மையில் என்னிடம் கூறினர். நாம் ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்பட வட்டாரத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை அறிந்துள்ளோம். நவநாகரிக திரைப்பட வட்டாரத்திலா? டூசான் நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கு இப்பொழுது உள்ளதை நாம் அறிந்துள்ளோம். ஒரு ஸ்திரீ கருப்பு நிற இனத்தை சேர்ந்த குழந்தையும் வெள்ளை நிற இனத்தை சேர்ந்த குழந்தையும் ஒரே சமயத்தில் பெற்றார். They say she can't do it. She can't have 2 fertile seeds too. They got it right in court now. I know dogs will do it. Animals will do it. அவள் அதை அவ்வாறு பிரசவித்திருக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். அவளும் கூட 2 கருவுள்ள விதைகளை பெற்றிருக்க முடிந்தது. அவர்கள் அதை இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். நாய்கள் அவ்வாறு கருவுறும் என்பதை நான் அறிவேன். மிருகங்கள் அவ்வாறு கருவுறும். And she's got there, the white man said, I'll support my own child, but not him. And the woman made the confession. She lived with her husband that morning and the colored man that afternoon. அவள் அங்கே நீதிமன்றத்துக்கு வந்தபோது அந்த வெள்ளைக்கார மனிதன், நான் என்னுடைய சொந்த குழந்தைக்கு உதவி செய்வேன், ஆனால் மற்ற குழந்தைக்கு உதவி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ அதை ஒப்புக்கொண்டாள். அதாவது அவள் அன்று காலை தன்னுடைய கணவனோடு உறவு கொண்டு அன்று பிற்பகல் கருப்பு நிற இனத்தை சேர்ந்த மனிதனோடும் உறவு வைத்திருந்தாள். If it's in the doctor says in the space of 24 hours it'll happen, it is another fertile seed there. And there she did it. எனவே மருத்துவர், அப்படியானால் 24 மணி நேரத்திற்குள் மற்றொரு கருவுறக்கூடிய வித்து அங்கிருந்தால் அப்பொழுது அது அவ்வாறு நடைபெறும் என்று கூறுகிறார். அவளும் அவ்வாறே செய்துள்ளாள். That's exactly what happened here. Cain, Satan that morning, and the serpent, and Adam that afternoon when she had 2 children. அதுதான் அங்கே சரியாக சம்பவித்திருந்தது. அதாவது சாத்தான் குடிகொண்டிருந்த சர்ப்பம் காலையிலும் அன்று பிற்பகலில் ஆதாமும் அவளோடு உறவு கொண்டனர். அவள் 2 பிள்ளைகளை உடையவளாயிருந்தாள். Now Adam knew his wife again the second time and she bare a son. இப்பொழுது பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் 2ஆம் முறையாக. அவள் ஒரு குமாரனை பெற்று, remember there's nowhere in the Bible said Cain was Adam's son. Said he was of that evil one, not Adam, the devil. காயின் ஆதாமின் குமாரன் என்று வேதாகமத்தில் எங்கும் கூறப்படவே இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்றுதான் கூறப்பட்டுள்ளது, ஆதாமினால் அல்ல, பிசாசினால். Knew the second time and knew his son and called his name Seth. For God said, she has appointed, that wasn't a real seed, appointed me another seed instead of Adam who Cain slew. அவன் அறிந்தான் 2ஆம் முறையாக ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார், காயின் உண்மையான வித்தாய் இருக்கவில்லை என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். So, and to Seth, to him also there was born a son, and he called his name Enos, and then began man to call upon the name of the Lord. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோக்கு என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Not out of Cain's generation genealogy, but out of Seth's genealogy. So Cain is the evil one. There comes the serpent. அது காயினில் இருந்து உண்டான சந்ததியின் வம்ச வரலாறு அல்ல, ஆனால் சேத்தினுடைய வம்ச வரலாறு. ஆகையால் காயின் பொல்லாங்கான ஒருவராயிருக்கிறான். அங்குதான் சர்ப்பம் வருகிறது. Now, notice, the Bible plainly says here that her first husband must be dead. Not just put away, he's got to be dead. இப்பொழுது கவனியுங்கள், அவளுடைய முதலாம் புருஷன் மரிக்க வேண்டும் என்று வேதம் இங்கே தெளிவாக கூறுகிறது. வெறுமன தள்ளிவிடக் கூடாது, அவன் மரித்துவிட வேண்டும். I just got through preaching on marriage and divorce, and you all know about that. I'm not speaking out altogether this congregation here, but out across the nation. All right. நான் சற்று முன்பு விவாகமும் விவாகரத்தும் என்பதன் பெயரில் பிரசங்கித்தேன். நீங்கள் யாவரும் அதை குறித்து அறிந்துள்ளீர்கள். நான் இங்குள்ள இந்த சபையோருக்கு மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ள மற்றவர்களிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி. Now you see what happened there in marriage and divorce. When it's really the 7 seals was opened, that brought out the real truth of it. இப்பொழுது விவாகமும் விவாகரத்தும் என்னும் விஷயத்தில் என்ன சம்பவித்துள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அது அதை குறித்த உண்மையான சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தது. So to be married to the second Adam, Christ, the word, you must separate yourself by death from your first denominational husband.
ஆகவே இரண்டாம் ஆதாமாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் முதலாம் ஸ்தாபன புருஷனை மரணத்தின் மூலம் நீங்களே பிரித்து விட வேண்டும். Because there is no one of them that can take all the word of God. Just show me where that one's at. Oh, you say mine. The other fellow says his too. Put them together and you find out you're both wrong. As soon as you're denominated. Read Revelation 17. ஏனென்றால் அவைகளில் ஒன்று கூட தேவனுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்காகிலும் ஒன்று இருந்தால் அதை எனக்கு காண்பியுங்கள். ஓ, நீங்களோ என்னுடைய ஸ்தாபனம் என்று கூறலாம். மற்றொரு நபர் தன்னுடைய ஸ்தாபனம் கூட சரியானது என்று கூறுகிறார். அவர்களை ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுது அவர்கள் இருவருமே தவறாயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். நீங்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட உடனே தவறாயிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷ 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். So you see, you've got to be dead from that thing. Now I'm not speaking this local assembly. I'm speaking all together across the nation. ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த காரியத்திலிருந்து மரித்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் இந்த உள்ளூர் சபையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் தேசத்தினூடாக உள்ள பல்வேறு இடங்களில் உள்ளவர்களை சேர்த்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். You must be dead to your first husband. If you're united to Christ and still married to a denomination, you're an adulteress. You're a Laodicea. நீங்கள் உங்களுடைய முதல் புருஷனுக்கு மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு அதே சமயத்தில் ஒரு ஸ்தாபனத்தை விவாகம் பண்ணி இருந்தால் நீங்கள் ஒரு விபச்சாரியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் லவோதிக்கேயா சபையாய் இருக்கிறீர்கள். A church across the nation will follow in Jesus Christ the Word. தேசத்தினூடாக உள்ள ஒரு சபையாய் நாங்கள் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். To be in the bride, you have to be remarried to the Word of God, which is Christ. மணவாட்டியா இருக்க நீங்கள் கிறிஸ்துவா இருக்கிற தேவனுடைய வார்த்தையை மறு விவாகம் செய்து கொள்ள வேண்டும். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். As long as you hold to man's traditions of denominations, you are called in God's Word a adulteress. நீங்கள் மனிதனுடைய ஸ்தாபனங்களின் பாரம்பரியத்தை பற்றிக் கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஒரு விபச்சாரி என்றே அழைக்கப்படுகின்றீர்கள். As long as you're a denominational creed seeker, belonging to a denominational church that denies the Word, you are an adulteress. What the Bible says. நீங்கள் ஒரு ஸ்தாபன கோட்பாட்டை நாடும் வரையில், வார்த்தையை மறுதலிக்கும் ஒரு ஸ்தாபன சபையை சேர்ந்து கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் ஒரு விபச்சாரியா இருக்கிறீர்கள். அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. Jesus said you cannot serve two gods at the same time. You either serve God or mammon. Mammon's the world. He that loves the world, the things of the world, the love of God not even in him. இயேசு ஒரே சமயத்தில் உங்களால் இரண்டு தேவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது உலக பொருள்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலக பொருள்கள் என்பது உலகமாய் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அல்லது உலகத்தின் காரியங்களில் அன்பு கூர்ந்தால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு இல்லை. The seed of God can't be in him at the same time the love of God, the love of the world's in there. அதே சமயத்தில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்க முடியாது. அதாவது தேவனுடைய அன்பு, உலகத்தின் அன்பே அங்கே அவனுக்குள் இருக்கிறது. When the seed of God is operating through you, that's the word of God. The love of the world can't be in there at the same time. தேவனுடைய வித்து உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கும் போது அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதே சமயத்தில் அங்கே உலகத்தின் அன்பு இருக்க முடியாது. Now where's the short hair and the shorts and the painted face? Now where's it at? இப்பொழுது குட்டை தலைமுடியும் குட்டைக்கால் சட்டைகளும் வர்ணம் திட்டப்பட்ட முகங்களும் எங்கே இருக்கின்றன? இப்பொழுது அது எங்கே உள்ளது? You can't be purchased to Christ, the Word of God, and to serve a man-made denomination at the same time. It's contrary to the word Paul said here. What about Romans 7? நீங்கள் தேவனுடைய வார்த்தையாய கிறிஸ்துவுக்கு கற்புள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனத்தை சேவிக்கவும் முடியாது. அது வார்த்தைக்கு முரணாக அமைந்துள்ளது. பவுல் இங்கே கூறினார். எங்கே? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். Neither can you bear God's sons of His word to this illegitimate denominational group. You cannot do it. In your incubator, you cannot bring forth a word son of God. I'm speaking to the church. நீங்கள் முறை தவறிய இந்த ஸ்தாபன குழுக்களுக்கு அவருடைய வார்த்தையின்படியான தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுத்தர முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. உங்களுடைய குஞ்சு பொரிக்கும் எந்திரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையின்படியான தேவகுமாரனை தோன்றச் செய்ய முடியாது. நான் சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். But still you claim to be very religious.
So was Cain, the prostitute Eve's son. Very religious. Built altars and offered sacrifice and paid his tithes and done everything that any other religious man would do. ஆனால் நீங்கள் இன்னமும் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருப்பதாகவே உரிமை கோருகிறீர்கள். வேசியாகிய ஏவாளின் குமாரனாகிய காயின் அவ்வண்ணமாகவே மிகவும் பக்தி உள்ளவனாய் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி அவருக்கு தசமபாகம் செலுத்தி பக்தி உள்ள ஒருவன் செய்யும் எல்லாவற்றையும் செய்தான். But he failed to keep that word. He failed to have the revelation. And the revelation is the only thing, the revelation of the word. ஆனால் அவன் அந்த வார்த்தையை கைக்கொள்ள தவறி போனான். அவன் வெளிப்பாட்டை பெற தவறி போனான். வெளிப்பாடு மாத்திரமே முக்கியமான காரியமாக இருக்கிறது. வார்த்தையின் வெளிப்பாடு. What is the revelation? Jesus said, upon this rock I'll build my church and the gates of hell can't prevail against it. வெளிப்பாடு என்றால் என்ன? இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். Faith is a revelation because faith has been revealed to you. Abel by faith offered by revelation. Faith offered to God a more excellent sacrifice than that of Cain. விசுவாசம் ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே வெளிப்பாட்டினாலே காயினிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். Cain thought to eat apples. They still got that idea. But it wasn't. It was an adultery. Serpent seed. அவர்கள் ஆப்பிள் பழங்களையே சாப்பிட்டனர் என்று காயின் எண்ணிக் கொண்டான். அவர்கள் இன்னமும் அந்த கருத்தையே கொண்டுள்ளனர். ஆனால் இதுவோ அதுவாய் இருக்கவில்லை. அது விபச்சாரமாய் சர்பத்தின் வித்தாய் இருந்தது. And there, when the seven seals opened, it declared it and proved it. A book's just out on it. I think we got 1,000 here now. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அது இதனை வெளிப்படுத்தி இதை நிரூபித்து விட்டது. அதன் பேரிலான என்னுடைய புத்தகம் வெளிவந்துள்ளது. நாம் இப்பொழுது இங்கே 1000 பிரதிகளை வைத்துள்ளோம் என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? Notice that scripturally from Genesis to Revelations at the end time both trees are coming to the seed and proving themselves. கவனியுங்கள், அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வேத பூர்வமானதாக காணப்படுகிறது. கடைசி காலத்தில் இந்த 2 விருட்சங்களும் கனியின் மூலம் தங்களை நிரூபிக்கின்றன. Here we are right today, Laodicea and the bride. Just as clear and pretty as it can be in the scripture right before your faces. இங்கே இன்றைக்கு நாம் அவ்வாறே காணப்படுகிறோம். அதாவது லவோதிக்கேயா சபையும் மணவாட்டியுமாய் காணப்படுகிறோம். வேதாகமத்தில் அது தெளிவாகவும் அழகாகவும் உள்ளது போன்றே உங்களுக்கு முன்பாகவும் உள்ளது. You can't serve God and mammon. You can't be a virtuous Bible believing Christian and associate yourself in a denominational affair. You just can't do it at the same time. One's got to be dead to let the other live. தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கும் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு ஸ்தாபன விவகாரத்தில் உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் அதை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஒன்று மரித்திருக்க வேண்டும், மற்றொன்று ஜீவிக்க வேண்டும். Neither can you bear God's word son. Neither can the church bring forth. உங்களால் தேவ வார்த்தையின் குமாரனை பெற முடியாது. சபையும் அதை தோன்ற செய்ய முடியாது. You don't want one of them screaming children shouting and speaking in tongues and all them things. You can't do that. In a denominational church they won't have you. அவர்கள் அலறுகிற பிள்ளைகளையும் சத்தமிடுகிற அந்நிய பாஷைகளில் பேசுகிற பிள்ளைகளையும் அதை போன்ற எல்லா காரியங்களையும் அவைகளில் ஒன்றையுமே விரும்புகிறதில்லை. நீங்கள் அதை ஒரு ஸ்தாபன சபைக்குள்ளே செய்ய முடியாது. அவர்கள் உங்களை வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். They don't bring them like that. They take them up, shake their hands and say, if you believe, you've got it. As long as you put your name on the book, that's all you have to do. அவர்கள் அதை போன்று அவர்களை வளர்ப்பதில்லை. அவர்கள் அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களுடைய கரங்களை குலுக்கி, நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்கிறார்கள். See, it's illegitimate children to the word. Still claim to be religious. பார்த்தீர்களா? அது வார்த்தைக்கு முறை தவறி பிறந்த பிள்ளைகளாய் உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று உரிமை கோருகின்றனர். So, pregnated with Satan's wisdom and knowledge, the church has become. ஆகையால் சபையானது சாத்தானுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்நிலைக்கு மாறிவிட்டது. They send their people away to school to learn how to say amen just right. They learn how to say all this to be very intellectual. What is it? It's pregnation of the devil. அவர்கள் ஆமென் என்பதை சரியாக எப்படி உச்சரிப்பது என்று கற்றுத்தர அவர்களுடைய ஜனங்களை வேதாகம பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அவர்கள் இவை எல்லாவற்றையும் எப்படி கூற வேண்டும் என்றும் மிகவும் அறிவாற்றல் கொண்டவளாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றனர். அது என்ன? அது பிசாசின்
கர்ப்பம் தரித்தலாயிருக்கிறதே. What did Satan pregnate Eve with? To disbelieve the word. For intellectuals, intellects. And it ruined the whole creation. சாத்தான் ஏவாளை எதனால் கர்ப்பம் தரிக்க பண்ணினான்? அறிவுபூர்வமாய் இருப்பதற்காக. வார்த்தையை அவிசுவாசிப்பதன் மூலம் அறிவு அதுவே முழு சிருஷ்டிப்பையும் பாழாக்கினது. That's exactly what she's done in the word today, the church. She's pregnated herself with Bible schools and colleges and things like that, reading, writing, arithmetic, and they don't know about God's in a Hottentot, but know about an Egyptian night. சபையும் இன்றைக்கு வார்த்தையில் அதைத்தான் செய்துள்ளது. அவள் வேதாகம பள்ளிகளாலும் கல்லூரிகளாலும் அதை போன்ற காரியங்களினாலும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு எழுதவும் படிக்கவும் கணித முறையும் அறிந்திருக்கிறாள். ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினனுக்கு எகிப்தின் இரவு கதையை குறித்து ஒன்றுமே தெரியாது போல அவளுக்கு தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய எல்லா கோட்பாடுகளையும் அவர்களுடைய ஜெப புத்தகங்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து அதே சமயத்தில் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They know when the word is vindicated, when God spoke back there and blotted out his word to each generation as they come along. வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுகிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவன் முன்காலத்தில் பேசி தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு சந்ததிக்கும் பகிர்ந்தளித்துள்ளபடியால் அது தொடர்ந்து வருகிறது. Here come Noah along and he preached that generation. Now what if Moses would have come along and said, let's build an ark? He'd been all out of style, but he was a prophet. இதோ நோவா தோன்றினான், அவன் அந்த சந்ததிக்கு பிரசங்கித்தான். இப்பொழுது அதன் பின்னர் மோசே வந்து நாம் பெயரை உண்டாக்குவோம் என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது வித்தியாசமான பாணியில் அமைந்திருக்கும். ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். He had the revelation of God. God vindicated to be the truth. He brought the children of Israel out and showed the pillar of fire before him and vindicated the prophet and said just exactly what he would do, and he did it. அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை உடனாக இருந்தான். தேவன் அது சத்தியம் என்பதை ரூபகாரப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பத்தை காண்பித்தான். அது தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்தினது. அவர் சரியாக என்ன செய்வதாக கூறினாரோ அதையே அவர் செய்தார். They said, let not God speak, let Moses speak, lest we die. He said, I'll speak to them no more like that, but I'll raise them up prophets. And they'll speak. அப்பொழுது அவர்களோ தேவன் பேசாதிருக்கட்டும், நான் மரித்து போகாதபடி மோசேவே பேசட்டும் என்றார்கள். அப்பொழுது அவர், நான் இனிமேல் அந்த விதமாக அவர்களுடன் பேச மாட்டேன், ஆனால் நான் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் பேசுவார்கள் என்றார். There stood Isaiah standing there, said, a virgin shall conceive, a man like him in a day one. How's a virgin going to conceive? அங்கு ஏசாயா நின்று கொண்டு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்று உரைத்தார். அந்நாளில் அவனை போன்ற ஒரு மனிதன் எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பம் தரிக்க போகிறாள் என்றார். Unto us a son is born, a child is born, a son is given. His name shall be called Counselor, Prince of Peace, Mighty God, the Everlasting Father. Upon the throne of his father David, he'll reign, there'll be no end to his kingdom. நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். அவர் தம்முடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. How's he going to be? He didn't know. He just spoke what God said. It's beyond any imagination, intellectual. It's beyond any scientific research. It's a word of God. அது எப்படி சம்பவிக்க போகிறது? அவனுக்கு தெரியவில்லை. தேவன் என்ன கூறினாரோ அதையே அவன் அப்படியே உரைத்தான். அது எந்த கற்பனைக்கும் நுண்ணறிவு ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது எந்த விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. Now we school our seminary students in all kinds of Bible theology and things like that, man-made theology. It's got a bunch of church just exactly a lady of seal like God said it would be. இப்பொழுது நாம் நம்முடைய மாணாக்கரை எல்லா விதமான வேதாகம சாஸ்திர வேத பாடசாலை கருத்தரங்கிற்கும் அனுப்பி பயிற்சி அளித்து அதை போன்ற காரியங்களிலும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்திலும் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சபையை, அதாவது லவோதிக்கேயா சபை எப்படி இருக்கும் என்று தேவன் கூறினாரோ அதே விதமான சபைகளையே பெற்றுள்ளோம். Oh my, when I look at that and it makes me shiver. Pregnated with intellectual conceptions. ஓ என்னே, நான் அதை நோக்கி பார்க்கும் போது அது எனக்கு ஒரு நடுக்கத்தை உண்டாக்குகிறது. அறிவாற்றல் உள்ள கருத்துக்களால் கர்ப்பம் தரிக்கப்பட்டுள்ளது. You've got to be a high school graduate before you can even enter. You've got to have got to stand before a psychiatrist before you can be ordained. நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பே உயர்நிலை படிப்பை முடித்தவராய் இருக்க வேண்டும். நீங்கள் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்னர் மனோதத்துவ நிபுணருக்கு முன்னால் நிற்க வேண்டும். Would you imagine Peter, James and John going before a psychiatrist? பேதுரு, யாக்கோபு, யோவான் ஒரு மனோதத்துவ நிபுணருக்கு முன்னால் செல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கிறீர்களா? Remember that
20 up there couldn't even sign their own name in the divorce. I cautious to see if all of if their reflex was just right and so forth. அங்கே மேலறையில் கூடியிருந்த 120 பேருக்கும் தங்களுடைய சொந்த பெயரையே கையொப்பமிட முடியாது என்பது நினைவிருக்கிறதா? அதாவது அவர்களுடைய அறிவுப்புலன் சரியாக இருக்கிறதா என்பதை காண ஒரு மனோதத்துவ நிபுணருக்கு முன்பாக இருப்பது. They had a reflex, but it wasn't the intellectual conception or scientific research. It was through the power of God. When it struck them, they know nothing to do but act out what the Holy Ghost said do. அவர்கள் ஒரு அறிவுத்திறனை பெற்றிருந்தனர். ஆனால் அது அறிவுபூர்வமான கருத்தோ அல்லது விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியாகவும் இருக்கவில்லை. அது தேவனுடைய வல்லமையூடாக உண்டானதாக இருந்தது. அது அவர்களுக்கு உண்டான போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வதாக உரைத்தாரோ அதன் பேரில் செயல்படுவதை தவிர வேறொன்றையுமே அறியாதிருந்தனர். அவர்கள் எந்த அறிவாற்றலுக்கும் சபை என்ன கூறினது என்பதற்கும் ஆசாரியர்கள் என்ன கூறினார்கள் என்பதற்கும் இது என்ன கூறியுள்ளது அது என்ன கூறினது என்பதற்கு கவனம் செலுத்தவே இல்லை. அவர்கள் ஆவியினால் ஏவப்பட்டவர்களாய் மனித பயமற்றவர்களாய் இருந்தனர். 1 John 2:15 he says if you love the world, things of the world, the love of God's not even in you. 1 யோவான் 2:15 அவர் நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லவே இல்லை என்று கூறினார். புரிகின்றது? So how can you be pregnated with the word of God which condemns the world, condemns Hollywood, condemns all of its fashions, condemns all these parties and carrying on and so called as they have in the name of religion. It condemns it. How can the word pregnate a person? ஆகையால் உலகத்தை கண்டிக்கிற, ஹாலிவுட் என்ற திரைப்படத்துறையை கண்டிக்கிற, அதனுடைய எல்லா நாகரிகத்தையும் கண்டிக்கிற, இந்த எல்லா விருந்துகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்கிறவர்களையும் கண்டிக்கிற, மதம் என்ற பெயரில் போலியாக அடைக்கப்பட்டு அவர்கள் கொண்டுள்ள எல்லாவற்றையும் கண்டிக்கிற தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? அது இதனை கண்டிக்கிறது. எப்படி வார்த்தையானது ஒரு நபரை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியும்? How can a bob-haired woman, painted face, wearing shorts? எப்படி குட்டை தலைமுடியை வெட்டிக் கொண்ட ஒரு ஸ்திரீ, முகவர்ணம் தீட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, குட்டைக்கால் சட்டைகளை அணிந்துள்ள ஒரு ஸ்திரீ வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்க முடியும்? How can a preacher goes out here to a seminary and looks at Acts 2:38 and sees that there's not a person in the Bible ever baptized in those titles, and then still say he's pregnated with the word of God? It's telling you a lie. வேதாகம கல்லூரிக்கு செல்கிற ஒரு பிரசங்கியார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 பார்த்துவிட்டு வேதாகமத்தில் அந்த பட்டப்பெயர்களில் ஒரு நபரும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்று அறிந்த பிறகு எப்படி அவர் தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூற முடியும்? அப்படி கூறினால் அவன் உன்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறானே. He sold his birthrights. He's committed adultery against the very thing that he said. He's put away in divorce. அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அவன் எடுத்துரைக்கும் அதே காரியத்துக்கு எதிராக அவனை விபச்சாரம் செய்திருக்கிறான். அவன் தள்ளி வைத்துவிட்டு விவாகரத்து செய்து விட்டான். God's going to have a virtuous church just like a bride. தேவன் ஒரு கற்புள்ள சபையை சரியாக ஒரு மணவாட்டியை பெற்றுக் கொள்ளப் போகிறார். Bible said the word's not in you. So what kind of a children are you bearing? Pregnated denominationals. There's been no death to separate you from your first lover. வேதமோ வார்த்தை உங்களுக்குள் இல்லை என்று கூறிவிட்டது. எனவே நீங்கள் எந்த விதமான ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஸ்தாபனங்களையே. உன்னுடைய முதலாம் காதலனிடமிருந்து உன்னை பிரிக்க மரணமே உண்டாகவில்லை. What will the Joneses think about it? Go to crying and speaking in tongues. What will they think about rebaptized? Well, I'm nonsense. நான் போய் அழுது அந்நிய பாஷையில் பேசினால் ஜோன்ஸ் குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள்? நான் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன ஒரு அர்த்தமற்ற தனம். Are you married to Joneses or are you married to the church? Or are you married to Christ the Word? நீங்கள் ஜோன்ஸ் குடும்பத்தை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? நீங்கள் சபையை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? Now, that's why she's still bearing his children. What the heck should she ask? இப்பொழுது அதனால்தான் அவள் இன்னமும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். அவள் எந்த விதமான பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள்? Here's some of their names they call today. Cats, beetles, monsters, rickies, rickettas. Cats, beetles. That's church members, sure. இதோ இன்றைக்கு அவர்கள் அழைக்கிற அவர்களுடைய பெயர்களில் சில பூனைகள், பீட்டல்ஸ், கோர பிராணிகள்,
ரெக்கிகள், ரிக்கட்டாகள், பூனைகள், பீட்டல்ஸ் அவர்கள் சபை அங்கத்தினர்கள் நிச்சயமாகவே. Sons of Cain, which is the sons of the subtle beast, just as smooth as they can be. அவர்கள் யாவரும் காயினின் குமாரர்கள், அவனுடைய குமாரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தந்திரமுள்ள மிருகத்தின் குமாரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவு வளவளப்பாய் இருக்க முடியுமோ அந்த அளவு வளவளப்பாய் இருக்கிறார்கள். Now take a good look for a moment with your own spiritual insight at your soul. Just look around. I'm speaking across the nation now. இப்பொழுது உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய பிரகாரமான ஆழ்ந்த அறிவை கொண்டு உங்கள் ஆத்மாவை ஒரு நிமிடம் நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அப்படியே சுற்றி நோக்கி பாருங்கள். நான் இப்பொழுது இதை தேசம் முழுவதிலும் உள்ளவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். Look just a few minutes, you out there in the Branham Tabernacle, you in the tabernacles on the West Coast in Arizona and everywhere you're at, look at yourself for a few minutes. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நோக்கி பாருங்கள். அங்கே பிரணாம் கூடாரத்தில் உள்ள உங்களைத்தான், மேற்கு கரையில் உள்ள கூடாரத்தில் உள்ள உங்களைத்தான், அரிசோனாவில் உள்ள உங்களைத்தான், நீங்கள் எங்கிருந்தாலும் அப்படியே நோக்கி பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் உங்களையே நோக்கி பாருங்கள். You say that message you're preaching, Brother Branham, is wrong. Look at yourself a little bit. Let the Holy Spirit search your minds with the Word. You'll agree with the message. நீங்களோ சகோதரன் பிரணாமே, நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த செய்தியானது தவறாக இருக்கிறது என்று கூறலாம். உங்களையே சற்று நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையினால் உங்களுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது அந்த செய்தியை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். Let Christ, the anointed word, search out your own conscience. Let him get into you, see if that's right or not. And that's just one or two things I mentioned when there's hundreds of them. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களுடைய சொந்த மனசாட்சியை ஆராய அனுமதியுங்கள். அது சரியாயிருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை காண அவர் உங்களுக்குள்ளாக வரட்டும். அவைகளில் நூற்றுக்கணக்கானவைகள் இருக்கின்ற போது அதில் வெறுமன ஒன்று இல்லை 2 காரியங்களையே நான் குறிப்பிடுகிறேன். Does the Bible agree with the woman bobbing her hair? No. Does the Bible agree with 3 baptisms in the name of Father, Son, Holy Ghost? No such a thing. ஒரு பெண் தன்னுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்வதை வேதம் அங்கீகரிக்கிறதா? 3 பட்ட பெயர்களில், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை வேதம் அங்கீகரிக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. Does the Bible agree with woman wearing man's clothing? Well, just take them 3 there. Well, there's hundreds of more. Search it out in the light of God's Word. புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் தரிப்பதை வேதம் அங்கீகரிக்கிறதா? இப்படி 100க்கும் அதிகமான காரியங்கள் இருக்கும்போது வெறும அவைகளில் 3 காரியங்களை எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அதை ஆராய்ந்து பாருங்கள். You say I'm a church member, so was Cain. So was Eve. The Bible predicts in the last days that the Laodicea will be the same. நீங்களோ நான் ஒரு சபை அங்கத்தினன் என்று கூறலாம். காயினும் அவ்வாறே இருந்தான், ஏவாளும் அவ்வாறே இருந்தாள். கடைசி நாட்களில் லவோதிக்கேயா சபை அபர்ணமாக இருக்கும் என்று வேதம் முன்னுரைக்கிறது. Let the Holy Spirit search your conscience and you'll agree with Daniel 5:12 when the queen come in before Belteshazzar and said she found out that there was a prophet, Daniel was among them, and he was a dissolver of doubts. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனசாட்சியை ஆராயட்டும். அப்பொழுது நீங்கள் தானியேல் 5:12 ஒப்புக்கொள்வீர்கள். அங்கு ராஜாத்தி பெல்சாத்சார் ராஜாவின் முன்னிலையில் வந்து தானியேல் என்னும் தீர்க்கதரிசி ஒருவன் அவர்களுக்குள் இருக்கிறான் என்றும் அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன் என்றும் தான் கண்டுகொண்டதாக கூறினாள். You let the Holy Spirit, He's the prophet of the day. Let Him come into your heart right now and examine with the Word of God, and the doubts about the message will be all dissolved. He dissolves all the doubts. You find out it's exactly on the Word for this day. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுமதியுங்கள். அவரே இந்நாளின் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் இப்பொழுதே உங்களுடைய இதயத்துக்குள்ளாக வந்து தேவனுடைய வார்த்தையினால் பரிசோதிக்கட்டும். அப்பொழுது செய்தியை குறித்த சந்தேகங்கள் நிவர்த்தியாக்கப்படும். அவர் எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தியாக்குகிறார். அப்பொழுது இது சரியாக இந்நாளுக்கான வார்த்தையின் பேரில் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You cannot preach Luther's message today. It goes in it, but that's the feet. Cannot preach Wesley, cannot preach Pentecostal. We're plumb beyond that. They've been nominated and died. They're the stalk. நீங்கள் இன்றைக்கு லூத்தருடைய செய்தியை பிரசங்கிக்க முடியாது. அது அதற்குள் செல்கிறது. ஆனால் அது பாதமாய் உள்ளது. வெஸ்லி செய்தியை பிரசங்கிக்க முடியாது. பெந்தேகோஸ்தே செய்தியை பிரசங்கிக்க முடியாது. நாம் அதற்கும் அப்பால் வந்து விட்டோம். அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு மரித்து விட்டனர். அவர்கள் தண்டுகளாயிருக்கிறார்கள். The stalk come up with a blade. That's the first condition of the church. Now that there don't look like the first grain that went in the ground. The wheat.
தண்டு சபையின் முதல் நிலையாக கதிரோடு தோன்றினது. இப்பொழுது அது அங்கே முதலில் நிலத்திற்குள் சென்ற கோதுமை மணியை போல காணப்படவில்லை. The second come forth as a pollen. That still don't look like the grain. Looks more like it. It's coming more in the image of the real grain. இரண்டாவது தோன்றினது மகரந்த பொடியாகும். அதுவும் கோதுமை மணியை போன்று காணப்படவில்லை. ஆனால் முன்னைவிட அதிகமாக அதற்கு சற்று நெருக்கமாக காணப்பட்டது. அது உண்மையான கோதுமை மணியின் சார்பில் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருந்தது. But the blades don't sure look like the grain that went in the ground. It's a carrier of the life that was in the grain. ஆனால் கதிர்கள் நிச்சயமாக நிலத்தில் சென்ற கோதுமை மணியை போன்று காணப்படவில்லை. அது கோதுமை மணியில் இருந்த ஜீவனை சுமந்து செல்லும் பாகமாயிருந்தது. But what did it do? It denominated just like all other nature. Fits in with it. It died. ஆனால் அது என்ன செய்தது? அது மற்ற யாவும் இயற்கையாகவே அதனுள் பொருந்துகிறது போன்று ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. பின்னர் அது மரித்தும் போய்விட்டது. Then what? The life run right up into the tassel. It's got whole lots of little balls hanging on it. Looks like it's little grains in it. Looks like it's a real grain, but it isn't. அதன் பின்னர் என்ன? ஜீவனானது பட்டு குஞ்சத்திற்குள் சென்றது. அது தன் மீது தொங்கிக் கொண்டிருந்த சிறு மகரந்த பொடி உருண்டைகளை முழுமையாக கொண்டிருந்தது. அது சிறு சிறு கோதுமை மணிகளை போல காணப்பட்டது. அது ஒரு உண்மையான கோதுமை மணியை போன்று காணப்பட்டது. ஆனால் அது கோதுமை மணியாக இருக்கவில்லை. Then it drops down into the shuck, and what does it bring forth? A shuck. பின்னர் அது பதரைக்குள் செல்கிறது. அது எதை தோன்றச் செய்கிறது? ஒரு பதரை. Now you take a grain of wheat when wheat's first coming forth, and Jesus said a corn of wheat. இப்பொழுது முதலில் கோதுமையானது தோன்றும் போது நீங்கள் ஒரு கோதுமை மணியை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கோதுமை மணி என்றார். And you take that wheat and open it up, you pull it off the stalk, you look at it, you say, we got a grain of wheat. Be careful. It's just exactly like the grain, but there's not a bit of grain in it. It's a shuck. நீங்கள் அந்த கோதுமையை எடுத்து அதை திறந்து பாருங்கள். அதை தண்டிலிருந்து உருவி எடுங்கள். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் நாம் ஒரு கோதுமை மணியை பெற்றுக் கொண்டோம் என்பீர்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். அது சரியாக கோதுமை மணியை போன்றே இருக்கும். ஆனால் அதில் சிறிதளவு கூட கோதுமை மணி இருக்காது. அது பதராயிருக்கிறது. There's the Pentecostals. So much as Matthew 24:24 said, to see the very elected in the last days if it is possible. அது கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று மத்தேயு 24:24 உரைக்கப்பட்டது போன்று அந்த அளவிற்கு பெந்தேகோஸ்தையினராய் உள்ளனர். But you pull leaf by leaf back, you ain't got no grain. The grain's right back in the back of it. See? And then the life comes out. That denomination goes into the grain. ஆனால் நீங்கள் கதிரை பிரித்து பார்த்தால் உங்களுக்கு அதில் மணியே இருக்காது. அந்த மணி அதன் பின்னால் மறைந்து கிடக்கிறது. புரிகின்றதா? ஆகையால் ஜீவனானது அந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்து கோதுமை மணிக்குள்ளாக செல்கிறது. Then what happens when the grain begins to grow and to get bigger so it can cover over something, the denomination pulls away from it. அதன் பின்னர் என்ன சம்பவிக்கிறது? கோதுமை மணியானது வளர ஆரம்பித்து அது ஏதோ ஒன்றை நிரப்பும் அளவிற்கு பெரிதாகும் போது அந்த ஸ்தாபனம் அதை விட்டு அகன்று செல்கிறது. Why we got a denomination out of this? They never will be. It's a grain, it can't go no further. We're at the end time. நாம் ஏன் இதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கவில்லை? அவர்களால் அதை உருவாக்கவே முடியாது. அது கோதுமை மணியாக இருக்கிறது. அது அதற்கு மேல் வளர முடியாது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். What does they have to do now? Lay in the presence of the Son to be ripened. The word to be ripened into your heart to bring forth and live what we're talking about. Yes, sir. ஆகையால் இப்பொழுது அது என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? அது குமாரனுடைய பிரசன்னத்தில் கிடந்து முதிர்வடைய வேண்டும். சரியாக வார்த்தையானது கனியை கொண்டு வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறதை ஜீவிக்க செய்ய உங்களுடைய இருதயத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆமையா. Then you'll have no more doubts if you let the Holy Spirit reveal it to you, like the queen said about Daniel. ஆகையால் அந்த ராணி தானியேலை குறித்து கூறினது போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த அனுமதிப்பீர்களேயானால் அப்பொழுது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. You may say, what's this all got to do with Thanksgiving? What are you talking about, Brother Branham? You're just 8:45. You said that about Thanksgiving. நீங்களோ இது நன்றி செலுத்தலோடு என்ன சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது? சகோதரன் பிரணாம், நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது 9:15 உள்ளது. நீர் நன்றி செலுத்தலை குறித்து ஒன்றுமே கூறவில்லையே என்று கூறலாம். What a message for the occasion to me. Yes, indeed. எனக்கோ சமயத்திற்கேற்ற என்ன ஒரு செய்தியாய் உள்ளது. ஆம், உண்மையாகவே. The Pilgrim Fathers were very thankful for their newfound way of life, being separated from the old English denominations and creeds. யாத்திரிக பிதாக்கள் தங்களுடைய பண்டைய ஆங்கில ஸ்தாபனங்களிலிருந்தும் மற்றும் கோட்பாட்டிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு தங்களுடைய ஜீவனின் வழியை புதிதாய் கண்டறிந்ததற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருந்தனர். They can marry to the new anointed word for their age. That's right.
The new anointed word of their age for their day. அவர்களால் தங்களுடைய காலத்திற்கான அபிஷேகப்பட்ட வார்த்தையை புதிதாக விவாகம் செய்து கொள்ள முடிந்தது. அது உண்மை. அவர்களுடைய நாளுக்கான அவர்களுடைய காலத்தின் புதிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. So can we be thankful as pilgrims like Abraham, separate ourselves from the things of the world, all of our associates. Abraham was a pilgrim. ஆகையால் நாமும் ஆபிரகாமை போன்றே உலகத்தின் காரியங்களிலிருந்தும் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள நம்முடைய எல்லா கூட்டாளிகளிடத்திலிருந்தும் நம்மை பிரித்துக் கொண்டு பரதேசிகளைப் போன்று நன்றியுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஆபிரகாம் ஒரு பரதேசியாக இருந்தான். God has separated us from all the dead religions. I'm speaking across the nation now. All the dead creeds. தேவன் நம்மை எல்லா மரித்த மார்க்கங்களிலிருந்தும் பிரித்தெடுத்துள்ளார். நான் இப்பொழுது தேசம் முழுவதும் உள்ளவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே மரித்து போன கோட்பாடுகள். Into what? Separated us and opened to us a new land, a new message for this day. என்னத்திற்கு நம்மை பிரித்தெடுத்தார், நமக்கு ஒரு புதிய தேசத்தை திறந்து கொடுத்தார், இந்த நாளுக்கான ஒரு புதிய செய்தியை கொடுத்தார். Pentecost dried up and died.